அன்பார்ந்தவர்களே, இறைமகன் திருப்பிறப்பு என்பது ஏதோ தற்செயலாக நடந்த ஒன்று அல்ல. முடிவில்லா காலத்திலும் தொடக்கத்திலேயே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றுதான் என்பதை உணர்த்தி, வந்தருளும் ஆண்டவரே வந்தருளும் என்று பாடுவதற்கு இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு இன்று கற்பிக்கின்றார். அது மிக முக்கியமான ஒன்று. அவர் சொல்வது என்ன என்று பார்க்கும் பொழுது, திருமண படலத்திலே மீண்டும் இறைமகன் வந்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறார். முன்னாள் இனிதின் நீ உரைத்த முறையால் பகைத்த வெறித்தலையை எந்நாள் மனுவாய் அவதரித்து ஏங்கு எய்தி மிதிக்கில் ஆகாதோ, பன்னாள் உலகம் கொண்ட பழி பகையை எண்ணுவது நன்றோ, அந்நாள் எம்மேல் காட்டிய பேர் அன்பு இன்று எண்ணில் ஆகாதோ என்று கேட்கிறார். முற்காலத்தில் முதல் பெற்றோர் பாவம் செய்த போது நீ இனிதாக சொல்லிய முறைப்படியே உன்னையும் மனிதரையும் பகைத்த பேயின் தலையை இந்நாளில் நீ மனிதனாய் தோன்றி இவ்வுலகில் வந்து மிதித்தால் அது தகாத செயலா? பல காலமாய் உலகம் கொண்ட பாவப்பழியாகிய பகையை எண்ணி அவதாரம் கொள்ள தாமதித்தால் நல்லதோ? வாக்களித்த அந்நாளில் எம்மேல் காட்டிய பேரன்பை இன்று நினைவு கூர்ந்தால் அது கூடாதோ என்று வேண்டுகிறார். உன்னையும் மனிதரையும் பகைத்த பேயின் தலையை நசுக்குவதற்காக முன்னாளில் நீ இனிதே வாக்களித்தாய் அல்லவா? அதற்காக உலகில் மனிதனாக பிறந்து வரக்கூடாதா? பாவம் அழிந்துள்ளதே என காலம் தாழ்த்தலாமா? முன்பு இரக்கங்காட்டிய நீ இப்போது அதனை மறுக்கலாமா என்றெல்லாம் உருக்கமாக மன்றாடுவதை பார்க்கின்றோம். முன்னாள் எனிதின் நீயுரைத்த முறையார் பகைத்த வெறித்தலையை இந்நாள் மனுவாய் அவதரித்தீங்கு கெய்தி மிதிக்கில் ஆகாதோ, பன்னாள் உலகம் கொண்ட பழி பகையை எண்ணுவது நன்றோ, அந்நாள் எம்மேல் காட்டிய பேர் அன்பின்றென்றில் ஆகாதோ என்று கேட்பதை பார்க்கிறோம். அதன் மூலமாக என்ன செய்கிறார் என்று பார்த்தால், ஆண்டவனே நீ ஏற்கனவே இந்த தீமையை அழிப்பதற்காக மனிதனாக பிறப்பாய் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றாய். அதை நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது. பாவம் பெருகிவிட்டது என்பதற்காக நீ காலம் தாழ்த்தக்கூடாது, விரைவில் வந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறார். உலகிலே தீமையை அது பெருகிக்கொண்டே போவதை பார்க்கும்போது, ஆண்டவனே இந்த தீமையை அகற்றுவதற்கு நீ வந்தருள வேண்டும் என்று மன்றாடுவது, குறிப்பாக நம்முடைய உள்ளத்திலே தீமை மலிந்திருந்தால் அந்த தீமையை போக்குவதற்கு ஆண்டவர் வந்தருள வேண்டும் என்று மன்றாடுவதுதான் திருவருகை காலத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதனை நாம் சிறப்பாக செய்து வெற்றி பெறுவோமாக. வாழ்க.